வணக்கம், நானும் நீங்க பார்த்துட்டு இருக்க டெக்கி ஜாக் தமிழ். நான் இன்னைக்கு ஒரு சில கமெண்ட்ஸ்ல எடுத்து வந்திருக்கேன். அதுல முதல் கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, மிஸ்டர் விபிஎன் அப்படின்னு நண்பர் வந்து பாத்தீங்கன்னா, ப்ரோ அண்டர் 30K ரியல்மி GT6 இல்ல ஐகோட நியோ 9 ப்ரோவா இல்லனா OnePlus ஓட 12R விச் இஸ் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. OnePlus ஓட 12R உண்மையிலே சொல்லணும்னா செம்ம டிவைஸ்னு சொல்வேன். இஃப் இன் கேஸ் ஸ்டாக்ல உங்களுக்கு 29,000 ரூபாய் இல்ல 29,500 ரூபாய் அந்த மாதிரி பட்ஜெட் செக்மெண்ட்ல 8256GB கிடைக்குது அப்படின்னீங்கன்னா செம்மையா போயிருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னீங்கன்னா, ஒரு பிரீமியமான பில்டு குவாலிட்டி, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த லுக் வைஸும் சூப்பரா இருக்கு. இன் அண்ட் ஃபீல்ட்ல நான் யூஸ் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஹெவியா கேம் விளையாடுவீங்க, அந்த வீடியோ எடுத்து அதிலே எடிட் பண்ணுவீங்க அப்படின்னீங்கனாலும் பர்ஃபார்மன்ஸ்ல எந்த விதமான குறையும் இருக்க போதில்லை. 8 Gen 2 இருக்கிறனால ஸோ நீங்க அதை வந்து ட்ரை பண்ணலாம். இல்லப்பா எனக்கு ஃபிளாட் டிஸ்பிளே தான் வேணும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து ஐகோடைய நியோ 9 ப்ரோ வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். ஆனா நியோ 9 ப்ரோவும் ஸ்டாக் இருக்கா அப்படின்றது வந்து தெரியல. இப்போ நீங்க கொடுத்துருக்க இந்த 3 டிவைஸ்ல இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல ஸ்டாக்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரியல்மியோட GT6 தான். ரியல்மியோட GT6லயும் பர்ஃபார்மன்ஸ்ல எந்த விதமான குறையும் இருக்க போதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பர்ஃபார்மன்ஸ்ல எந்த விதமான குறையும் இருக்க போறது இல்ல. LTPO பேனல் அப்படின்றனால மல்டிமீடியா கன்செப்ஷனுக்கும் சூப்பரா இருக்க போது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5500 mAh அப்புறம் 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்றனால அதுலயும் எந்த விதமான குறையும் இருக்க போது இல்ல. உங்களுக்கு 2x டெலிஃபோட்டோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த இடத்துல மேஜர் எட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா ரியல்மி GT6க்கு தான் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அங்க ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்கனால நம்மளால அந்த 2x டெலிஃபோட்டோஸ் அப்புறமா மேக்ரோ ஷாட்ஸ்லாம் நீங்க எடுப்பீங்க அப்படின்னீங்கன்னா எடுக்கலாம். ஆனா அல்ட்ரா வைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 போன்லயுமே ஆவரேஜா தான் இருக்கும். அல்ட்ரா வைட்ல நீங்க நைட் டைம்ல எடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா ரொம்ப ஆவரேஜா தான் இருக்கும். அதை மட்டும் வந்து மனசுல வந்து வச்சுக்கோங்க. பிரைமரி சென்சார் 3த்துலயுமே நல்லா இருக்க போது. செல்ஃபி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க 4Kல 30 FPS எடுப்பீங்க அப்படின்னீங்கன்னா, இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ரியல்மி GT6க்கு தான் எட்ஜ் இருக்கு. மிச்ச 2 போன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளால 1080p தான் எடுக்க முடியும் மேக்ஸிமமா. ஸோ இதை மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணிட்டு நீங்க வந்து சூஸ் வந்து பண்ணலாம். மேபி உங்களால வெயிட் பண்ண முடியும்னா, இப்போ ரீசெண்டா இப்போ ஐகோடைய அதான் நியோ 10 சீரிஸ் லான்ச் பண்றாங்கல்ல, நியோ 10 அதை பார்த்துட்டு வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லையா ரியல்மி GT7 லான்ச் பண்ண போறாங்க, அதையும் வந்து பிரைசிங்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்ட பிறகு நீங்க வந்து கன்சிடர் வந்து பண்ணுங்க. நெக்ஸ்ட் SG அப்படின்ற நண்பர் வந்து பாத்தீங்கன்னா, ரியல்மி GT6 இல்ல மோட்டோரோலோட 860 ப்ரோவா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இது 2 போனுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே பட்ஜெட் செக்மெண்ட்ல தான் சுத்திட்டு இருக்கு. உங்களுக்கு பில்டு குவாலிட்டி செம்மையா வேணும், அது மட்டும் இல்லாம எனக்கு அந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட் மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேட், அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங், இது எல்லாமே வேணும். அது மட்டும் இல்லாம நான் நிறைய மேக்ரோ போட்டோஸ் வந்து எடுப்பேன். அதுக்கடுத்தது எனக்கு அல்ட்ரா வைட்ல எடுக்கிற போட்டோஸும் இன்னும் நல்லா இருக்கணும். ஈவன் தோ கொஞ்சம் லைட் கம்மியா இருக்க சிச்சுவேஷன்லயும் நான் அல்ட்ரா வைட் எடுக்கிறேன் அப்படின்னா நல்லா இருக்கணும். எனக்கு வந்து கிளீனான UI வேணும். மோட்டோரோலோட கிளஸ்டர்ஸ் இதெல்லாம் நான் அதிகமா யூஸ் பண்ணுவேன் அப்படின்றவங்க மோட்டோரோலா வந்து சூஸ் பண்ணலாம். இல்லப்பா நான் நிறைய மேக்ரோலாம் எடுக்க மாட்டேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பில்டு குவாலிட்டியும் முக்கியம் இல்லை, எனக்கு வந்து பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி லைஃப் நல்லா இருக்கணும், அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ், நான் அதுல எடுக்கிற போட்டோஸை அதிலேயே எடிட் பண்ணுவேன், அதுல எடுக்கிற வீடியோஸை அதிலேயே எடிட் பண்ணுவேன், கொஞ்சம் அதிகமாகவும் ஸ்ட்ரெஸ் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி GT6 வந்து செட் ஆகும். ஏன்னா 8s Gen 3 இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டாஸ்க்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லாவே வந்து பண்ணிடும். ஏன் மோட்டோரோலா பண்ணாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மோட்டோரோலாலையும் பண்ணும். ஆனால் இங்கே மீடியாடெக்கோடைய 8350 எக்ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு லைட்டாக ஹீட் ஆகிறதுக்கோ இல்லை வார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த சைடில் ரியல்மி GT6 யூஸ் பண்ண நிறைய யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக கேம் விளையாடும் போதோ சரி, இல்லை நார்மலாக எடிட் பண்ணும் போதோ சரி, அந்த அளவுக்கு ஹீட்லாம் ஆகலை, நார்மலான வார்ம் ஆகுமே தவிர, அதுவும் பேஸ்ட் ஆன் கண்டிஷன், நம்ம அவுட்டோர்ல யூஸ் பண்றோமா, 5G டேட்டா வச்சு யூஸ் பண்றோமா, இந்த மாதிரி கண்டிஷன்லாம் வச்சு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மீடியாடெக் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ரியல்மி GT60க்கு வந்து போக முடியுது. இல்ல எனக்கு இதெல்லாம் ஓகேப்பா, நான் டே டு டே டாஸ்க்கு நார்மலா இது பண்ணுவேன், அப்பப்போ ஏதாவது ஒரு சின்ன வீடியோ வந்து எடிட் பண்ணுவேன், இல்லை அப்பப்போ கேம் விளையாடுவேன், எனக்கு வந்து பில்டு குவாலிட்டி முக்கியம், கேமரா இம்பார்ட்டன்ட், அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங், பில்டு குவாலிட்டி இது எல்லாமே இம்பார்ட்டன்ட்னா மோட்டோரோட 860 ப்ரோக்கு தான் செம்ம எட்ஜ் வந்து இருக்கு. ஆனா நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா மேபி இன்னும் பிரைஸ் குறையலாம், 27,000 ரூபாய்க்கு கூட வரலாம். மேபி நீங்க வெயிட் பண்ணி உங்களால வாங்க முடியும்னா நீங்க வெயிட் பண்ணி கூட ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம நேத்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் வந்து பண்ணியிருந்தோம். ரியல்மி GT6ல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கொலிக் ஒருத்தர் வாங்கினதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமேசான்ல வாங்கினது ஒரு பஞ்ச் ஹோல் பக்கத்துல இன்னொரு ஒரு எப்படி சொல்றது ஒரு பிளாக் டாட் வந்து இருந்துச்சு. அது அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது. அந்த 7 டே சர்வீஸ் சென்டர் ரீப்ளேஸ்மெண்ட்ல என்னென்ன பஞ்சாயத்துலாம் நடந்து கடைசியா ஒரு ரீஃபண்ட் எப்படி ஆச்சு அப்படின்ற ஒரு ஃபுல் ப்ராசஸ் வீடியோ வந்து போட்டிருந்தோம். அந்த வீடியோக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பசி அப்படின்ற நண்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாரு, ப்ரோ நான் ரியல்மி ஸ்டோர்ல தான் பர்ச்சேஸ் பண்ணேன் ரியல்மி GT6, பட் பேட்டரி சார்ஜிங் இஷ்யூ இருந்தது. ஸோ வித்தின் 2 டேஸ்ல சர்வீஸ் சென்டருக்கு போனால் அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற ஆப்ஷன் இல்லையே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒஸ்ட்டு ரியல்மி சர்வீஸ் சென்டர் எக்ஸ்பீரியன்ஸ், ஈவன் ரியல்மி ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணால் கூட 7 டேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து அவருடைய இன்ஃபர்மேஷன் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான் வந்து ஷேர் வந்து பண்ணியிருந்தாரு.
அடே ரியல்மி என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த கமெண்ட்டை படிச்சு முடிச்சிட்ட பிறகு. ஆனால் ரியல்மியோட வெப்சைட்டில் போய் செக் பண்ணாலோ இல்லை ரியல்மியோட ஸ்டோரில் போய் கேட்டாலோ டேரெக்டாக அவங்க சொல்கிறது என்னன்னா 10 days ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்த 10 days ரீப்ளேஸ்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக என்ன இதுலாம் வந்துச்சுன்னா பண்ணுவோம் பண்ண மாட்டோம் அப்படின்றதையும் இன்னும் சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக வந்து தோணுச்சு. நீங்கள் யாராவது இப்போ இந்த நண்பர் சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ரியல்மியில் மட்டும் இல்லை, நீங்கள் வேறு பிராண்டில் நான் வந்து ஸ்டோரில் வாங்கினேன், ஆனால் அதில் இஷ்யூ இருந்துச்சு, ஆனால் அவங்க எதுவுமே பண்ணலை, அவங்க வந்து சர்வீஸ் தான் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா இஷ்யூ அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதன் குமார் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி GT நியோ 3Tல ஆப்பிள் இயர்ஃபோன்ஸ் ஒயர்டு சப்போர்ட் ஆகுமா ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. சப்போர்ட் ஆகணும், டைப்-C தான் அதுலேயும் அவுட்புட்டு, ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் ஆகணும். மியூசிக்லலாம் கேட்கறதுக்குலாம் எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் ஆகும் ப்ரோ, எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல். நெக்ஸ்ட் சிஜோ அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா ரியல்மி GT 60 இப்போ வாங்கலாமா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ரியல்மி GT 60 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 25K ஒரு நல்ல டிவைஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு மல்டிமீடியாவில் எந்த விதமான குறையும் இருக்க போதில்லை, மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸில் எந்த விதமான லேகுமும் இருக்க போகிறதில்ல. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து 7+ Gen 3 இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ்லையும் எந்த விதமான குறையும் இருக்க போகிறதில்ல. அந்த எப்படி சொல்கிறது, நீங்கள் ரெகுலராக கண்டினியூஸாக நான் கேம் விளாடுவேன், ஒரு 3 மணி நேரம் கேம் விளாடுவேன், 2 மணி நேரம் கேம் விளாடுவேன், இதே தான் நான் ஸ்டீம் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு இந்த ஃபோன் செட் ஆகாது. இல்லை நான் கேஷுவலாக யூசர், அப்பப்போ வந்து நான் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுவேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃபும் வந்து பார்த்தீங்கன்னா நான் BSNL யூஸ் பண்ணேன்னா, BSNL அண்ட் ஜியோ 2 சிம்மே போட்டு யூஸ் பண்ணேன்னா எனக்கு 6 hours SOT வந்து வருது. இல்லை நான் ஒரே ஒரு சிம் ஜியோ மட்டும் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 7 hours வந்து வரும். இதே நான் ஒய்ஃபைல யூஸ் பண்ணுறேன் ஃபோனை, டேரெக்டாக ஒரே ஒரு சிம் மட்டும் வச்சுட்டு வீட்லேயே தான் இருக்கேன், ஒய்ஃபைல மட்டும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் 7+ hours SOT வந்து எனக்கு வந்து வருது. இப்போ வரைக்கும் எந்த விதமான குறையும் இல்லை பேட்டரி பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி சார்ஜிங் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் அப்டேட்டில் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க அரை மணி நேரம் ஆகல ப்ரோ, கொஞ்சம் 40 நிமிஷம் 45 நிமிஷம் ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. எனக்கும் அரௌண்ட் ஒரு 38 நிமிஷம் 39 நிமிஷம் அந்த மாதிரி வந்து ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஸோ அது வந்து பெருசாக நான் வந்து குறை சொல்ல விரும்பல. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறுது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ப்ளஸ் பாயிண்டாக வந்து தெரியுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேளை 12256 அண்டர் 25K கிடைக்குது, உங்களுக்கு வந்து 25K பட்ஜெட் இருக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் அதை வந்து கன்சிடர் பண்ணலாம். இல்லை எனக்கு பேஸ் வேரியண்ட்டே ஓகே ப்ரோ 128GB வேரியண்ட்டே ஓகேன்னு நினச்சிங்கனாலும் உங்களால் 21,000 ரூபாயோ இல்லை 20,500 ரூபாய்க்கோ வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்க முடியும். அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொஞ்சம் நல்ல டீல் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து பர்சனல் தெரியுது. ஆனால் இதில் இருக்க ஒரு நெகட்டிவ் வந்து சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பில்டு குவாலிட்டி ரொம்ப மோசமாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு ஒட்டுற மாதிரி ஃபோனுக்கு பின்னாடியும் வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டை ஒட்டிருங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைடில் எடுக்கிற ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா சுமாராக இருக்கும் டே டைமில், நைட் டைமில் வந்தால் மாலைக்கண் நோய் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் அல்ட்ரா வைட்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட்லாம் வந்து பண்ணாதீங்க. பிரைமரி சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா டே டைமில் நல்லா இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைம்லையும் நல்லாவே எடுக்குது. இதே செல்ஃபிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபிஸும் வந்து நல்லா தான் இருக்குது. செல்ஃபிஸ்லேயும் எந்த விதமான குறையுமே இல்லை. டே டைம் அண்ட் நைட் டைமில் வந்து நைட் டைமில் எடுக்கும்போதும் எந்த விதமான குறையும் இல்லை. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட்ஸ்க்கெலாம் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி UI 6.0 அப்டேட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவே வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் வீடியோ நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா திடீர்னு ஃபோக்கஸ் வந்து ஒழுங்காக ஆக மாட்டேங்குது. போர்ட்ரேட் வீடியோ, நார்மல் வீடியோவில் சொல்லலை, போர்ட்ரேட் வீடியோ நீங்கள் பேக் கேமராவில் எடுக்கும்போது அந்த இஷ்யூ வந்து இப்போவும் இருக்குது. மேபி கூடிய சீக்கிரத்தில் பக்கில் வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணலாம். ஆனால் எப்போ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே ஓகே, நான் சொன்ன நெகட்டிவ் எதுவுமே வந்து உங்களுக்கு நெகட்டிவாக படலை, எனக்கு வந்து பட்ஜெட்டும் 22,000 ரூபாய்க்குள்ளே தான் அப்படின்னீங்கன்னா நீங்கள் பேஸ் வேரியண்ட் எவ்வளோ வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். ஸோ இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அந்த ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு பதிலாக நீங்கள் டேரெக்டாக இங்கே ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு, பின்னாடியும் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு ஒட்டிருங்க, முன்னாடியும் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு ஒட்டிருங்க, ஒரு ஹார்ட் கேஸை வாங்கி போட்டுக்கோங்க, சூப்பராகவே இருக்கும். இதை தாண்டி இன்னும் நிறைய கமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து வரேன். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் தட்டுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்க மாட்டேன். நான் நந்து.